ஆனால் யாருன்னு உங்களை பார்க்க இப்போ வந்தது? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குன்னூர் சட்டமன்ற வேட்பாளரான திரு தங்கராஜ் அவர்கள் ஆழ்பட்டி கிராமத்திற்கு வந்துள்ளார். அவர் நமது ஊர் கிராமத்துக்கு வந்து மண்டபம் கட்டி தருவதாகவும் இங்கு மக்கள் குறைகள் சில குறைகளும் சொல்லியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா பட்டா வழங்க பட்டா வந்து இன்னும் 10 பேத்துக்கு வழங்காமல் இருக்குது, அது வழங்குவதாகவும் குழந்தைகளுக்கு வந்து நல்ல படிப்பு நல்ல வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தருவதாகவும் கூறியுள்ளார். அவர்களை ஊர் சார்பாக வரவேற்கிறோம். வெற்றி பெறுவாரா? குன்னூர்ல வெற்றி பெறணும் என்று வாழ்த்துக்கிறோம். நம்பிக்கை இருக்குது. அவரை பற்றி நானும் கொஞ்சம் நிறைய தெரியும் எனக்கு. அவர் இதுக்கு முன்னாடி கூட அவரை நான் பார்த்துருக்கேன். அவர் பார்க்கும்போது நிறைய வந்து சோசியல் சர்வீஸ் தங்கராஜ் அவர்கள் பண்ணியிருக்காங்க, பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. சட்டமன்றத்துக்கு அமைச்சிருவீங்களா? அனுப்புவோம். கட்டாயம் போவார் உறுதியாக. அக்கா, தங்கராஜ் வெற்றி பெற்றுவாரா? வெற்றி பெற்றுவார். வெற்றி பெற்றுவார். உறுதி. சட்டமன்றத்துக்கு அமைச்சிருவீங்களா? இங்க இருந்து அனுப்பிடுவோம். குன்னூர்ல தங்கராஜ் வெற்றி பெற்றுவாரா? வெற்றி பெற்றுவார் நிச்சயம். உறுதி. சட்டமன்றத்துக்கு அமைச்சிருவீங்களா? அனுப்பிடுவோம். கட்டாயம் நம்பலாம். போயிடுவாருங்க. போயிடுவாரு. நன்றி. யார் நல்லா செஞ்சாலும் அவங்க கண்டிப்பா வருவாங்க. அவர் நிறைய பேசியிருக்காரு உங்ககிட்ட. யாருங்க? தங்கராஜ் செஞ்சிருக்காரு. வந்தா கண்டிப்பா செய்வாரு. கண்டிப்பா தங்கராஜ்னா அவர் என்னென்ன சொன்னாரு? கண்டிப்பா. நீங்க சட்டமன்றத்துக்கு அமைச்சிருவீங்களா? குன்னூர்ல இருந்து சட்டமன்றத்துக்கு அவருக்கு அமைச்சிருவீங்களா? இல்ல, அவன் ஜெயிப்பாரு. கண்டிப்பா ஜெயிப்பாரு. ஓட்டு போட்டுருவோம். மக்கள் என்னென்ன சொல்றாங்க? கேட்க வைக்கிறேன்றாங்களா மக்கள்? தங்கராஜ் அவர் வெற்றி பெறுவாராமா? கேட்க வச்சிருவீங்களா? ஓட்டு போட்டுருவீங்களா? அவருக்கு போடுவீங்க, ஜெயிச்சிருவாரு. ஆமா, குன்னூர்ல இருந்து சட்டமன்றத்துக்கு போவாரா? அனுப்புவீங்களா? சட்டமன்றத்துக்கு அனுப்புவீங்க, கட்டாயம் ஜெயிச்சிருவாரு. நன்றிம்மா. பாட்டி ஜெயிச்சிருவாரா? பாட்டி அவரு ஓட்டு போட்டுருவீங்களா? கட்டாயம் போட்டுருவீங்க. நன்றிம்மா. அக்கா, டிவிக்கு எங்க வெற்றி பெறும் ஓட்டு குன்னூர்ல வெற்றி வாய்ப்பு பிடிப்பாரா தங்கராஜ்? கண்டிப்பா பிடிப்பாரு. ஜெயிச்சிருவாரா? ஓட்டு போட்டுருவீங்களா? அவருக்கு மட்டும் தான் ஓட்டு. கட்டாயம் வெற்றி உறுதி. நம்பலாமா? நம்பலாம். நம்பிக்கையா போலாமா? என்ன சொல்றாங்க உங்க வீட்டுல பக்கத்துல மக்கள்லாம்? எல்லாரும் டிவிக்கே தான் சொல்றாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிவிக்கே தான். நன்றிமா. ஆனா என்ன தொகுதினா இது? குன்னூர் தொகுதி. யார் நான் வந்து உங்களை பார்த்தது? ஆனா அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கா? இங்க வெற்றி வாய்ப்பு இருக்கு. வெற்றி பெறுவாரானா? என்னென்ன சொல்றாங்க மக்கள்? மக்கள் வந்து ஒரு கொஞ்சம் ஆட்சி மாற்றத்தை பார்க்குறாங்க. அப்போ ஊழல் ஆட்சி இருந்துச்சுனாலே எதுவுமே பண்ண முடியாது. ஃப்ரீ கொடுத்தாலே வந்து எல்லாத்துக்குமே வந்து கேடுதான். ஃப்ரீ இல்லாமல் இருந்துச்சுன்னா தேவை இருந்தால் வேலை செய்வாங்க, வேலை இல்லைன்னா வீட்டில் இருப்பாங்க. ஆனால் இந்த ஃப்ரீ எப்போ வந்துச்சு அன்னிலேருந்து இந்த நாடே நல்லாவே இல்லை. அப்போ இவருக்கு வெற்றி உறுதி. கண்டிப்பாக வெற்றி உறுதி. இளைஞர் பூரா ஒன்று சேர்ந்துட்டாங்க, யாரும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா குஜராத் மாதிரி எம்எல்ஏ எம்பி எல்லாம் தூக்கி வீசாமல் இருந்தால் போதும். அப்போ கட்டாயம் வெற்றி. கண்டிப்பாக வெற்றி. சட்டமன்றத்துக்கு போயிடுவாரா? இங்கேருந்து கண்டிப்பாக போவார். வெற்றி பெறுவார். நன்றிண்ணா. ஆனால் யாருண்ணா வந்து உங்களை பார்த்தது? நீங்கள் அவர் கூட பேசுனீங்க, என்ன சொன்னார்? என்ன உறுதிமொழி கொடுத்தாரு உங்ககிட்ட? அவர் உறுதிமொழி கொடுத்தது நம்ம எந்த மக்களுக்கு இது நாள் வரைக்கும் எந்த இது இல்லை, வாய்ப்பில்லை, அப்படியே இருந்திருக்காங்க. இனிமே கொண்டு நம்ம இது வந்தால் நம்ம கள்ள கபடி இல்லாமல் ஆட்சி வந்து நம்ம வந்து அடிக்கிறோம். அதில் வந்து எல்லாம் ஒத்துழைப்பு தந்து எங்களுக்கு வந்து ஒரு விசில் சின்னத்தில் வாக்களிச்சு கேட்டுக்காருங்க. நிச்சயம் போட்டுருவோங்க. கண்டிப்பாக நிச்சயம் போட்டுருவோங்க. கண்டிப்பாக நிச்சயம் 100 ஜெயிச்சு வச்சிருவோம்.